கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் ஒரு அற்புதத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கால இந்த சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் இயேசு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 13வது வரத்தில் 10வது வசனம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கோனியாய் இருந்தாள். அவள் பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் ஆராதனையில் வந்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் குனிந்து அவளால் கொஞ்சம் கூட நிமிர முடியாத நிலையில் அவள் அந்த இடத்துல இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி பார்க்கிறார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். யாரெல்லாம் ஒரு வியாதியோடு கூட முடியாத நிலையில் இருந்தாலும் அவர்களிடத்தில் இயேசு வரக்கூடியவராக இருக்கிறார். வந்து பாருங்க, இந்த கூன் முடிந்ததான பெண் தன்னுடைய வாழ்க்கையில் 18 வருஷங்கள் எந்த மேன்மையான காரியத்தையுமே பார்க்காமல் கீழேயே பார்த்து கொண்டு நடந்தவள். இயேசுனுடைய முகத்தை ஒரு தடவை கூட அவள் பார்க்கவில்லை. பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் செய்ததான காரியம், அவள் இயேசுவினிடத்திலே வந்தாள். அவள் வந்து அவரிடத்தில் ஒன்றும் கேட்கக்கூட இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அவளை கூப்பிட்டு அவள் தன்னிடத்தில் அழைத்து அவள் என்ன சொல்கிறார், தொடுகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார். உடனே அவளுடைய 18 ஆண்டுகளுக்கு இருந்ததான பலவீனமான ஆவி அவளை விட்டு நீங்கிற்று என்று பார்க்கிறோம். அவர் செய்ததான இந்த அற்புதம் ஒரு ஓய்வு நாளிலே செய்தபடியினாலே அநேகர் அந்த நாளிலே அதற்கு முறுமுறுத்தார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாம் எப்படி குணமாக்கலாம் என்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை எல்லாம் கவலைப்படாதபடிக்கு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே, இவளுடைய இந்த ஒரு விடுதலை எவ்வளவு ஒரு மேன்மையான விடுதலை என்று அவர் அந்த நேரத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இப்படிப்பட்டதான ஒரு நிலையோடு கூட எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் இந்த கோன் என்று மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான வியாதிகளிலே வருத்தங்களிலே இருக்கின்ற மக்களை இயேசு எப்படி தொட்டு சுகப்படுத்தினாரோ அதை போல இந்த நாளிலும் கூட சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிற நாம் வெறுமனே சுவிசேஷத்தை மட்டும் சொல்லாதபடிக்கு அவருடைய விடுதலைக்காக, அவர்களுடைய எல்லா சரீர சுகம் பலன் இவர்களை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், நான் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்வீர்கள் என்று. இந்த நாளில் கூட நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், செயல்படுவோம், விடுதலை கொடுப்போம். இயேசுவின் நாமத்திலே செய்வோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, என் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 18 வருஷம் ஆண்டவரே நிமிர முடியாமல் இருந்த பெண்ணை நீர் நிமிர செய்து பார்க்க செய்தீர் ஐயா. இது உம்முடைய அற்புதம். அவள் உம்மை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக மக்கள் உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.